தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 20வது வாக்கியம், அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வதற்காகவும் வேண்டுகின்றேன். அப்போ இயேசு சீடர்களுக்காக மட்டுமல்ல, மாறாக சீடர்கள் வழியாக யாரெல்லாம் இயேசுவின் வார்த்தையை கேட்டார்களோ, அந்த கேட்டவர்கள் யாரெல்லாம் இந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களுக்காக தெய்வம் வேண்டுகின்றார். அப்போ வார்த்தையை கேட்டவர்களுக்காக அல்ல, கேட்ட வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த மக்களுக்காக இயேசு வேண்டுகின்றார். அப்போ திருச்சபை சொல்வது அர்த்தம் என்பது என்ன? நாம் வார்த்தையை கேட்பதில் அல்ல, மாறாக அறிவிக்கப்படுற வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும். அப்படி யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்காக இயேசு மன்றாடுகின்றார். அப்போ நம்பிக்கை என்ன மன்றாட்டு? இவர்கள் பெறுகிற அந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்பதற்கான சக்தி தெய்வமே நீ கொடும். இதான் நாம் 17ஆம் வாக்கியத்தில் அந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, மாறாக தீயனோடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே நான் வேண்டுகின்றேன். அப்போது அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். காரணம், தீமைகள், தீய சக்திகள் அவர்களை நம்பிக்கையிலிருந்து பின்திருப்பதற்காக பல காரியங்கள் செய்யும். துன்பங்கள், நோய்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், காயங்கள், அவமானங்கள், இப்படி பலதும் வந்து கொண்டு இருக்கும். அப்போ அதெல்லாம் அவர்களை கீழ்ப்படுத்தாமல் இருக்க நம்பிக்கையில் அவர்களை உறுதியோடு இருப்பதற்காக தெய்வம் அவர்களுக்காக வேண்டுகின்றார். வார்த்தையை கேட்பதில் அல்ல. ஆனால் தான் நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு திருமுகம் நமக்கு தெரியும் இல்லையா? யாக்கோபு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம், இறை வார்த்தையை கேட்பதில் மட்டுமல்ல, அதில் நிலைத்திராமல் மாறாக கேட்ட வார்த்தையை செயல்படுத்த நீங்கள் பாருங்கள். இதுதான் யாக்கோபு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம், இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், மாறாக அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, வார்த்தையை நான் கேட்கின்றனை ஒழிய அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தை கேட்ட வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து நான் வாழ்வதில்லை. நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு நீ தந்திரலும். அறிவிக்கப்பட்ட வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய கிருபை எனக்கு தந்திரலும். எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் நம்பிக்கையில் தளர்ந்து போகாமல் இருக்க, உன்மேல் இன்னும் ஆழமாக நான் கடந்து செல்ல நீரே எனக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.